ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம அவரைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். துண்டு துண்டாக நறுக்கின வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்குவோம். துண்டு துண்டாக நறுக்கின அவரைக்காய் எடுத்துக்குவோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, சாம்பார் தூள், வேக வைத்த பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்ச உடனே வேணுங்கிற அளவு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடித்த உடனே நல்லா கடுகு வெடிச்சிடணும். கடுகு வெடித்தோன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெங்காயம் வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் தூளை அந்த எண்ணெயிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அவரைக்காய் நல்லா 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். அவரைக்காயில் அந்த சாம்பார் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வதங்கின உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்போடு இதை கலந்துக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருந்த அவரைக்காயை வதக்கி எல்லாம் வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் எல்லாத்தையும் வதக்கி இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்போடு சேர்த்து கலந்து வச்சு கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும்போது தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு அவரைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம புளியை அதோட சேர்த்தணும். அவரைக்காய் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம சாம்பாரில் அவரைக்காய் வெந்துருச்சு. இப்போ இதோட புளியை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதே மிக்ஸ் பண்ணிடுவோம்.
நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு, புளி வாசம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மேலும் சமையல் குறிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தமிழ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.